வணக்கம், நான் உங்க அடகிந்தர். இவங்க ஒரு நாளுக்குள்ள வீடியோ போட்டோம்னா, வீடியோ என்னைக்கு போறோம்னா அன்னைக்கு வந்து ஆக்சுவலி எல்லா நாளுமே நடக்கும். இது டிஎம்கேவோட பேர் போன கட்சி. இது கொலை, கொள்ளை, கற்பழிப்புல உச்சத்தை வரம்பு மீறி நடக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக. திமுக காரண்டா அப்படின்னு சொல்றாங்க யாருன்னா, வெட்ட வெளியில சேப்பாக்கம் தொகுதியோட வட்ட செயலாளர், சதுர செயலாளர் எல்லா பதவியும் கொடுக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக. ஏன்னா திமுக காரண்டா அப்படித்தாண்டா பேசுறான்னு கெட்ட வார்த்தையில பேசுறான் வட்ட செயலாளர். வெத்தமா இல்ல அவன் மேல வழக்கு துப்பு இல்ல. யாரு ஸ்டாலினுக்காவோ உதயநிதிக்கோ உங்களுக்கு நெஞ்சில பில் இருக்கடா. ஏன்னா அவன் திமுகடா வட்ட செயலாளர். எந்த வட்ட செயலாளர் திமுகவோட வட்ட செயலாளர் ஸ்டாலினுக்காகட்டும் உதயநிதி ஸ்டாலினுக்காகட்டும் பில் இருக்கா? நெஞ்சில மஞ்சாசூர் இருக்கா? அவன் மேல வழக்கு பதிவு அவன் குடும்பத்தை கரு எடுத்துருவான்டா. ஏன்னா அவன் திமுக காரன். நேற்று பார்க்கல ரயில்வே ஸ்டேஷன்ல உங்க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் வித்துக்கோ கஞ்சா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸியா விற்க வைக்கிறீங்களா? வித்துட்டு எனக்கு பங்கம் மட்டுமே கொடுங்க கேட்கிற ஒரே ஒரு ஸ்டாலின், ஒரே ஒரு துர்கா ஸ்டாலின். ஏன் அப்படி சொல்றேன்னா, துர்கா ஸ்டாலின் அடக்கிற துப்பு இல்ல ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும். கேட்டா கடவுள் இல்லையா? ஏட்டா கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்கண்ணா. வெக்கம் கேட்டவனுங்களா? கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா எவனும் வந்து உங்களை தடுக்க போறது இல்ல. கடவுள் சொல்றதுக்கு எவனா உரிமை கொடுத்தா? தமிழ்நாடு அரசு பேருந்த தூக்கிட்டு அரசு பேருந்தா எவன் உங்க அப்போடு சொத்தா? வெளிப்படையான்னு சொல்லி உதயநிதி சொல்றான். ஸ்டாலின் பஸ்ஸான், பிக் பஸ்ஸான், கருணாநிதி பஸ்ஸான். சாரி தப்பா சொல்லிட்டேன். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி உங்களுக்கு எவன்டா கேள்விப்பட்டான்? எவன்டா வருத்தப்பட்டான்? வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? ஏண்டா தேவைப்படுத்தாது உங்க சிட்டாம போட முடியல. இப்ப பாருங்க இந்த வீடியோ பேசினா எங்கேயோ போயிட்டு பேசுற திட்டுறது சரிங்களா? பாலியல் வன்கொடுமை. குளித்தலை அருகே கமூரில் போதையில் சரவணன் என்பவன் சாக்லேட் தருவதாக கூறி ஏமாற்றி 7 வயது சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமை. திமுக ஆட்சியில் போதை அதிகரிப்பு, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. தப்பாப்பட்டாங்க. ஆட்சியில் திமுக ஆட்சியில் சரளமாக கிடைக்கும் போதை இல்லை. விற்க சொன்னதே ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். அவங்களுக்கு தெரியுமா? வித்துக்கோ முக்கா காசை விற்கிறதுல முக்கா ₹1 75 பைசா என்ற கொடுங்க, 10 ரூபாய்க்கு 7 ரூபா 50 பைசா என்ற கொண்டு கொடுன்றாங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியலையா? வித்துக்கோ ஏன் சொன்னா, ஏன்னா கள்ளச்சாரம் குடிச்சு விஷச்சாரம் குடிச்சு இறங்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அடிமட தொண்டனை மிரட்டி ஒரு பதிவு போட துப்பு இருக்கா? துப்பு இல்ல. ஒரு வருத்தம் தெரிவிச்சு நேற்று நடந்தது வருத்தம் அளிக்கிறது. குற்றவாளிகளே நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பதிவு போட்டீங்களா? துப்பு கேட்டாங்களா? வெளில வந்து பேசுறாதீங்களா? நாங்க இவங்களுக்கு ஆச்சு அவங்களுக்கு ஆச்சு. நேற்று பார்த்தோம்ல இந்த மகளிருக்கு மாநாடா. எதுக்கா பண்ணீங்க? மகளிர் இல்ல, இப்போ விஜய் கட்சிக்கு விஜய்க்காக ஓட்டு போடுன்னு இறந்ததுனால இப்போ மகளிர் நாட விஷயம் இந்த புடுங்க போனீங்க. அப்பனும் மகனும் தாத்தன் தெரிஞ்சிடும் பொன்னாடி சின்ன என்ன உங்களுக்கு இன்சியல் ஒரு கேடு. தமிழ்நாடு அரசு பேருந்துல தமிழ்நாடு தூக்கிட்டு அரசு பேருந்தான் எவனோடு சொத்துறா? உங்க அப்போடு சொத்தா? கெட்டாலும் திடீர்னு ஓடுங்க. ஏன் கெட்டாலும் திடீர்னு இந்த கருப்பு கோடு திட்டல. இந்த கருப்பு கோடு மடுத்த முடியாது. உங்களுக்கு இவ்வளவு பெரிய திறமசாலு வளர்க்குறீங்களா இருக்காருங்க. தமிழ்நாடு அரசு வளர்க்குறீங்கல்ல, தமிழ்நாடு அரசு வளர்க்குறீங்க யாருன்னா, கீழமை நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ தண்டனை வாங்கி கொடுத்த பாலியல் வன்கொடுமை தஸ்வந்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவங்க தான் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர். உங்களுக்கு கைகூலிய வேலை பார்க்கிற அரசு வழக்கறிஞர் யாரு? வில்சன். அவங்களுக்கு திருப்பி வெளிப்படையா சொல்றான், தாதக வாங்கின இடைக்கால உத்தரவு யாருமே கேட்கறடா. ஏன்னா திருப்பி கோஷம் போட்டுருக்க 100 வாட்டி 7 கூட 3 வாட்டி சொல்லுவாங்க. 1 தடவை 2 தடவை 3 தடவை. நீ ஏன் 100 வாட்டி சொல்ற? பயம். திமுக கார ஸ்டாலின் பார்த்து உதயநிதி பார்த்து உனக்கு பயம்டா. துப்பு கேட்டவனே அந்த கருப்பு கொடை கேள்டா. அதனாலதான் உனக்கு அரசு வழக்கறிஞர்னு பேரு. தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்ல யார் வச்சா? ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் வச்சானுங்க பேரு அரசு வழக்கறிஞர்னு. நாங்க வைக்கல. ஏன்னா தமிழ்நாடு ஈஸியா தூக்கி போட்டுறவனுங்கள அப்படி மகனும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு இன்சல் கேடு. துப்பு கேட்டவனு ஏன் திருப்பி சொல்றேன்னா, உயர்நீதிமன்றத்துல இடைக்கால உத்தரவு வாங்கினா மேல்முறையீட்டுல இடைக்கால உத்தரவு தாண்டா ஒரு கேவனவனே. என்ன வில்சனுக்குலாம் மரியாதை இல்லடா. ஏண்டா உங்களுக்கு கேவலான அந்த கருப்பு ஒரு கேவலண்டா. சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. திருப்பி வந்து குடும்பத்தை கருவத்துருவாங்கன்ற ஒரு பயத்துல அந்த வில்சனு வெளிப்படைன்னு சொல்றா. எனக்கு திமுக காரங்க பார்த்து பயம் இல்ல, இது ஸ்டாலின் உதயநிதி பார்த்தா நடுங்குது,
பேண்ட்ல ஊனி போயிருந்து வந்து வெளிப்படையா சொல்லுங்கடா. அதனாலதான் பயந்துட்டு அவங்க திருப்பி வர்றான். வாங்கினது இடைக்கால உத்தரவு. ஏன்னா இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போனா இடைக்கால உத்தரவு தான் வருவாங்க, வாங்குவாங்க. கெட்டவா திடீர்னா போயிருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.